நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் கேது கன்ஜங்ஷன், செவ்வாய் கேது சேர்க்கை. இது ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ கொடுக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். 10ல ஒரு 7 ஜாதகத்துல இல்ல ஒரு 6 ஜாதகத்துல இல்ல 50% இந்த கன்ஜங்ஷன் எல்லாரோட ஜாதகத்திலயுமே ஏற்படும். எப்படி ஏற்படும் அப்படின்னா, ஒன்னா செவ்வாய் கேது சேர்ந்து ஒரே ராசிக்குள்ள ஒரே கட்டத்துக்குள்ள இருக்கும். அப்படி இல்லைன்னா செவ்வா தன்னோட 4ஆம் பார்வையாவோ அல்லது 7ஆம் பார்வையாவோ அல்லது 8ஆம் பார்வையாவோ செவ்வா தான் இருக்கிற பாக்ஸ்ல இருந்து கேது செவ்வாயோட பாக்ஸ், செவ்வாய் இப்போ ஒரு மகரத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, மேஷத்துல கேது இருக்கு. அதாவது செவ்வாய் இருக்கிற வீட்டுல இருந்து செவ்வாய் இருக்கிற வீட்டை ஃபர்ஸ்ட் பாக்ஸா கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4 அங்க கேத்து இருக்கு. 4th ஹவுஸ்ல செவ்வாய் இருக்கிற வீட்டை ஃபர்ஸ்ட் பாக்ஸா கவுண்ட் பண்ணீங்கன்னா 7th ஹவுஸ்ல கேத்து இருக்கும். செவ்வாய் இருக்கிற பாக்ஸ ஃபர்ஸ்ட் ஹவுஸா கவுண்ட் பண்ணீங்கன்னா 8th ஹவுஸ்ல கேத்து இருக்கும். இல்லைன்னா செவ்வாயோட திரிகோணத்துல செவ்வாய் இருக்கிற வீட்டுல இருந்து 5ஆம் பாவத்திலேயோ அல்லது செவ்வாய் இருக்கிற வீட்டுல இருந்து 9ஆம் பாவத்திலேயோ அல்லது செவ்வாயோட கூடவே கேது இருக்கு. திரிகோணம்னு சொல்லுவாங்க. இந்த கன்ஜங்ஷனும் பியூர்லி செவ்வாய் கேது என்ன ஒரு இம்பாக்ட கொடுக்குமோ அந்த இம்பாக்ட இந்த ஆஸ்பெக்ட்ஸும் கொடுக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை பேரோட ஜாதகத்துல இது இருக்கும் அப்படின்னு. அதனாலதானே மேக்சிமம் பர்சனல் லைஃப்ல நெகோசியேஷனும் காம்ப்ரமைஸும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் லைஃபா போயிடுது. ஏன் அப்படின்னா செவ்வாய் மாங்கல்யகாரகன். கயிறு தாலி அப்படின்னா செவ்வா. ஒரு கழுத்துல தாலி கட்டணும், ஒரு இடத்துல மோதிரம் போடணும், நிக்கா அப்படின்னு என்ன பேர் நம்ம வச்சாலுமே அந்த செவ்வாய் தான் அந்த மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்குற ஒரு ஆளு. கேது கத்தி வெட்டி விடுறது. ஏதோ ஒரு விதத்துல ஒரு எனர்ஜியை வீசிக்கிட்டே இருக்கும். நெகட்டிவ் எனர்ஜி, ஹார்ஷ் எனர்ஜி இந்த காம்பினேஷன் அவங்க பர்சனல் லைஃப்ல போட்டுக்கிட்டே இருக்கும். கேது செவ்வாய் பத்தி பேசணும்னா கேது செவ்வாய் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் இருங்க. செவ்வாய் கேது நாய், ப்ராமினன்டான டாக் எனர்ஜி. சரி, இப்போ இந்த செவ்வாய் கேது கன்ஜங்ஷன் என்ன மாதிரி விளைவுகளை ஒரு ஜாதகத்துல ஏற்படுத்தும், எஸ்பெஷலி பர்சனல் லைஃப்ல? செவ்வாய் கேது ஒரு ஜாதகத்துல சேர்க்கை நான் சொன்ன எந்த விதத்துல இருந்தாலுமே சரி, அது முதல்ல மாங்கல்யத்தை தடை பண்ணதான் பார்க்கும். ரெண்டாவது, தாலி கழட்டி வீச வச்சிரும். ஒன்னா கட்டாய் விழுகும், இல்ல தலைகில கட்டுவாங்க, இல்ல அவங்களே ஏதோ ஒரு காரண காரியத்தோட கழட்டி போட்டுருவாங்க, இல்ல கோவத்துல தூக்கி வீசிடுவாங்க, இல்லைன்னா கல்றும். அது உயிர்கண்டம் வரைக்கும் கொடுத்து நான் பார்த்திருக்கேன். அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் கேது கன்ஜங்ஷன் இருக்கு அப்படின்னா தயவு செய்து செவ்வாய் கேது கன்ஜங்ஷனோ அல்லது சனி செவ்வாய் சேர்க்கையோ உள்ள ஜாதகத்தை அந்த ஜாதகரோட ஜாதகியோட இணைக்க கூடாது. ஏன்னா மேரேஜ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி 1 person இஸ் இன்வால்வ்டு, 2 persons ஆர் இன்வால்வ் இன் ரிலேஷன்ஷிப். அப்போ ஒரு ஜாதகத்துல இங்க இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கு அப்படிங்கும் போது இன்னொரு ஜாதகம் மேனேஜபிளான ஜாதகமா இருக்கிற பட்சத்துல நிச்சயமா எப்படியோ ஒரு விதத்தை இழுத்துக்கிட்டு ஓடிடும். இங்க ஆல்ரெடி செவ்வாயும் கேதுங்கிற கத்திரியும் இருக்குங்கும் போது இங்கேயுமே செவ்வாய் கேது கத்திரி உள்ள ஜாதகத்தை நினைச்சீங்கன்னா, இல்ல இங்க சனி செவ்வாய் சேர்க்கை உள்ள ஜாதகத்தை நினைச்சீங்கன்னா, அதுக்காக செவ்வாய் கேது ஜாதகம் இருக்கிறவங்க எல்லா தோஷமான ஜாதகமா கிடையாது. ஏன்னா 100ல 80 பேருக்கு அப்படி இருக்கும். ஆனா இந்த எனர்ஜி இருக்கிற ஜாதகத்தோட அதே எனர்ஜி கொண்ட ஜாதகத்தை சேர்த்தாதீங்கன்னு சொல்றேன். அப்ப இது எப்படி வேலை பண்ணும் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி வேலை விஷயமா அங்கேயும் டிராவல் டிரான்சிட் ஏற்படுத்தி வைக்கும். மாசம் 10 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மனைவியோ கணவனோ போயிட்டு வருவாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு அந்த கர்மா மாத்தி பண்ணும். அப்ப அவங்க என்ன கேட்பாங்க, நாங்க எப்பதான் சேர்ந்து இருக்கிறது, மாசம் 10 நாள் பொண்டாட்டி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுறாங்க வேலை விஷயமா, இல்ல அவங்களுக்கு வெளியூர்ல போஸ்டிங் கிடைச்சிச்சு, இல்ல நான் டிராவல் டிரான்சிட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அது கர்மாவை மாத்தி வச்சிரும். குழந்தைக்காக வெளியூர் போயிருப்பாங்க, இல்ல குழந்தைய பாத்துக்கணும், அவங்க ஹெல்த்துக்காக அம்மா அப்பா வீட்டுல போய் கொண்டால் தங்கி இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்துல தசாபதி கோச்சாரம் சரியில்லைங்கும் போது அதை ஆல்டர் பண்ணி விட்டுரும். அப்படி இல்லைன்னா பிரிச்சு மேஞ்சு பந்து அடிட்டு போயிடும் இந்த கன்ஜங்ஷன். அப்ப நான் சொன்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது செவ்வாய்க்கு எதுவும் தோஷம்னு எந்த ஜாதகத்தையும் ஒதுக்காதீங்க. உங்க ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருக்கு, கூட சேர்க்கிற ஜாதகத்துல அந்த பிரச்சனை இருக்குங்கும் போதுதான் பயந்துக்கணும். அப்ப அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் என்ன? மாங்கல்யம், அந்த மஞ்சக்கீரைங்கிறது கழுத்துல தரிக்க கூடாது, பத்திரப்பதிவு பண்ணிக்கணும், மாலை மாத்திக்கணுமே தவிர மஞ்சக்கயிறு கட்டியோட கூடாது. சரி, கட்டியாச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? இல்லன்னா என்னால அதை சமாளிக்க முடியல, எங்களால அந்த மாதிரி பேச முடியாது அப்படின்னா தாலி கட்டுற வரைக்கும் விட்டுருங்க. தாலி கட்டினதுக்கு அப்புறம் ஆணே தன்னோட கையால கட்டின தாலியை அவுத்தரணும், மனைவி காலத்துல இருந்து கழட்டிடணும். அதுக்கப்புறம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு அந்யோன்யம் வந்துடும் இல்லைங்களா? 2 ஃபேமிலியும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்யோன்யம் வந்துடும். அந்த கட்டின தாலியை ஆணை அவுத்தோடணும், பெண் தானே கட்டிக்கணும். ஆனா அதுல கயிறு இருக்கக்கூடாது. சிம்பிள். செயினா போட்டுக்கலாம். அந்த செயின்ல கூட மாங்கல்யம் இருக்கிற இடத்துல கயிறு இருக்கக்கூடாது. அங்க வெள்ளி கம்பியோ தங்க கம்பியோ போட்டுட்டு அதுல மாங்கல்யத்தை போட்டுக்கலாம். ஆண் தன் கையால கழட்டி விடணும், பெண் தன் கையால போட்டு.
சிம்பிள். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்னா இது கல்யாணத்துக்கு முன்னாலேயே டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப் உள்ள திருமணமா இருக்கு அப்படின்னா. இல்ல இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னால எப்படி சொல்ல முடியும், தோஷம்னு நினைச்சிருவாங்களே அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இமீடியட்டா சத்தம் இல்லாம மனைவி கூட கணவன் கூட டிஸ்கஸ் பண்ணிடலாம். தப்பு இல்ல. அப்படி இல்லைன்னா அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். மறக்க வேண்டாம். சாதாரண கன்ஜங்ஷன் கிடையவே கிடையாது. அது விளையாட்டு போல எடுக்க வேண்டாம். ஃபயர் அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ள பெட்ரூம்குள்ளேயும். எப்ப பாரு நெருப்பு உமிழ்ந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும். டெய்லி ஸ்ட்ரகிளோடயே லைஃப் வாழ்ற மாதிரி காலமுழுக்க எடுத்துட்டு போயிடும். அதோட ஒஸ்ட் கேஸ் தான் மாங்கல்யத்தை இழக்கிறது, வாழ்க்கை துணையை பிரியறது. அது லீகல் செப்பரேஷனா இருக்கலாம், இல்ல ஒருத்தர் இறக்குறதா கூட இருக்கலாம். கணவனோ மனைவியோ ஒருத்தரோட உயிர்கண்டத்தை கூட கொடுத்துரும், இல்ல ஒருத்தரோட ஹெல்த்தை கடுமையா பாதிச்சிடும். அது மூலமா அந்யோன்யத்தையும் தாம்பத்தியத்தையும் கெடுத்துரும். அதனால இந்த கன்ஜங்ஷன் என்னைக்குமே அப்படி லைட்டா எடுத்துக்காதீங்க. இன்னொரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் திருப்பி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். யாமி ஃபவுண்டேஷன் சார்பா அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன், நீடி சில்ட்ரனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது டியூஷன் சென்டர். இப்போ நான் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், நீங்க ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க, வீட்டுல ஒவ்வொருத்தருமே ஒரு 50,000 1 லேக்ல ஒரு வீட்டுக்குள்ள சம்பாத்தியம் இருக்கு அப்படின்னா அவங்க டியூஷன் ஃபீஸை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா ஸ்கூல்லே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நாங்க சேர்த்திருக்கோம். அதுல எங்க போய் நாங்க தனியா பிரைவேட் டியூஷன் சென்டர்ல குழந்தைகளை சேர்த்து சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி எல்லாம் எப்படி நாங்க படிக்க வைக்கிறது அப்படின்னா, அந்த மாதிரியான கஷ்டத்துல இருக்கிற எக்ஸ்ட்ரா தன்னோட ஸ்கில்ஸையோ நாலேஜோ வெளியில கிளாஸ் எதுவும் போய் படிச்சு டான்ஸ், மியூசிக், யோகா, மெடிடேஷன் எல்லா கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் எப்படி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒரு சிபிஎஸ்இ குழந்தைகளுக்கு கிடைக்குதோ அது ஒரு அடித்தட்டு மக்களோட குழந்தைகளுக்கும் கிடைக்கணும். அது மத்தவங்களால கொடுக்க முடியாத பட்சத்துல யாமி கொடுக்கறது ரெடி ஆயிடுச்சு. நிறைய ட்ரைனிங் அகாடமிக்கு பெண்கள் வாழ்க்கையில முன்னேறதுக்கும் டெஸ்டட் விமனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம போய் இப்ப டைரக்டா அஸ்திவாரத்திலே கை வச்சு பேஸ்ல இருந்தே குழந்தைகளை கிளென்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஒரு ஸ்கில்டு பர்சனா வெளியே எடுத்துட்டு வரணும். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு, அந்த சிலபஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அடித்தட்டு மக்களோட குழந்தைகளுக்கு, கல்வி அறிவு இல்லாத பேரண்ட்ஸோட குழந்தைகளுக்கு, இல்ல டியூஷன் சென்டருக்கு பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில உள்ள குழந்தைகளுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு மட்டுமே அந்த ஸ்கில்ஸை கிரியேட் பண்றதுக்கும் என்ஹான்ஸ் பண்றதுக்கும் நான் ஆப்பர்ச்சுனிட்டியை யாமி உருவாக்கி கொடுக்க போகுது. இப்போதைக்கு நம்ம ஆபீஸ்ல தான் எடுக்கலான் இருக்கோம், ஒரு சென்டரா கன்வெர்ட் பண்ணலான் இருக்கோம். பின்னால வசதி வாய்ப்புகள் ஏற்படும் போது ஒரு தனி வீடே, ஒரு தனி இடமே இந்த டியூஷன் சென்டருக்காக நம்ம ஒதுக்கலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப அவசியம் தேவை. யாருக்கெல்லாம் சேரிட்டில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கெல்லாம் என்னோட சம்பாத்தியத்துல ஒரு சிறு பெர்சன்டேஜ் 100ல 10 ரூபாய் என்னால தாராளமா சேரிட்டிக்கு சமூகத்துக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த தகுதி உங்ககிட்ட இருந்ததா, அதுக்கான மனசு உங்ககிட்ட இருந்ததா, கண்டிப்பா இந்த பேச்சுதான் பிளஸ், இந்த பேச்சுதான் தலைவலிக்கும் தொண்டைக்கும் பிரச்சனை. யாமிக்கு சப்போர்ட் பண்ணணும், சமூகத்துக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்யணும், ஊராங்குழந்தை மேல வர்றதுக்கு நம்ம பங்களிப்பு இருக்கணும், நம்ம ஜாதகத்துல குரு ஆக்டிவேட் ஆகணும், சுக்கரன் ஆக்டிவேட் ஆகணும், புதன் ஆக்டிவேட் ஆகணும், இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் இந்த சேரிட்டில. அதை பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்கு, உங்களுக்குள்ள அந்த தகுதியும் இருக்கு அப்படின்னா நிச்சயமா யாமி ஃபவுண்டேஷன்ல மெம்பர் ஆயிக்கோங்க. ஒரு டீமா ஒர்க் பண்ணலாம், ஒரு ஃபேமிலியா ஒர்க் பண்ணலாம், அடுத்தவங்கள முன்னேற்றத்துக்காக, சமூகத்துக்கு நம்ம ஏதாவது திருப்பி கொடுக்கணும். எனக்கு அன்னைக்கு டியூஷன் சென்டர் மட்டுமே மாசம் 50,000 1 லட்சம் எனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்துச்சு. அதுல நான் அன்னைக்கு ஜீவனம் பண்ணினா வைத்த கழுவினேன். இன்னைக்கு எனக்கு அஸ்ட்ராலஜி கொடுத்துட்டு இருக்கு. அப்ப அதை நான் ஃப்ரீ பண்ணி விடணும்னு பாக்குறேன். அதனால வாலண்டியர்ஸ், டீச்சர்ஸ் எனக்கு தேவைப்படும். இது வந்து பியூர்லி ஆஃப்லைன் கிளாஸஸ். குழந்தைகளை போய் மொபைல கொடுக்கறதெல்லாம் இப்போதைக்கு ஐடியாவே கிடையாது. குழந்தைகளா வளர்த்தோம். பியூர்லி பர்சனல் கிளாஸஸ், ஃபுல் செக்யூரிட்டியோட குழந்தைகளுக்கு ஹெல்த்துக்கு உண்டான என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் வேணுமோ அந்த ப்ரிகாஷன்ஸும் ஒரு சித்த மருத்துவரோட கைடன்ஸோட அந்த ப்ரிவென்ஷனும் அந்த ப்ரிகாஷனும் இங்க நாங்க பண்ண போறோம். அதனால இன்ஃபெக்ஷனை பத்தியோ நோயை பத்தியோ எல்லாம் பயப்படவும் வேண்டாம். என்னெல்லாம் ப்ரொசீஜரோ, என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸோ அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் இந்த டியூஷன் சென்டர் நடக்க போகுது. நிச்சயமா உங்களோட ஆதரவு தேவை. வாலண்டியர்ஸ், கோயம்புத்தூருக்குள்ள நான் எனக்கு நல்ல சம்பாத்தியம் இருக்கு, நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன், இல்ல ஃபேமிலி வெல் செட்டில்டு, எனக்கு இந்த டியூஷன் எடுத்து எனக்கு வருமானம் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க வாலண்டியர்ஸா தாராளமா வரலாம். ஏன்னா 2nd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நமக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் பிளஸ் ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்து, டான்ஸ்ல இருந்து, மியூசிக்ல இருந்து எல்லா கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கும், கம்யூனிகேஷன் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் ஹிந்தி, இது எல்லாத்துக்குமே நமக்கு டியூட்டர்ஸ் வேணும், ட்ரைனர்ஸ் வேணும். அதனால கோயம்புத்தூர்ல இருக்கிற வாலண்டியர்ஸ் தாராளமா உங்களால சர்வ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 1 hour 2 hours உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும் குழந்தைகளுக்கு அப்படின்னா தாராளமா வாங்க, மோஸ்ட் வெல்கம். இல்ல எனக்கு இந்த பாடம் சொல்லி கொடுக்கறதே என்னோட ஜீவனமே அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இங்க வர்ற ஃபண்டுகளை பொறுத்து என்னாலான பேமெண்ட்டும் ஹவர்லி பேசிஸ்ல நான் வாலண்டியர்ஸ்ல இதுதான் என் வருமானமே, அதை எப்படி நான் ஃப்ரீயா பண்ண முடியும் இருந்தது, அதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டே அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கறதுக்கும் நான் பிளான் பண்ணி தரேன். இங்க வாங்கி இங்க நான் கொடுக்க போறேன். நடுவில் ஒரு புரோக்கர், அவ்வளவுதான், சிம்பிளா. நான் தேங்க்யூ சோ மச். இந்த செவ்வாய்க்கு கன்ஜங்ஷன் நிச்சயமா கவனம் வச்சுக்கோங்க. இதுக்காக கல்ல உடைக்கிறது, இஞ்சி உடைச்சு போடுறது, திங்கிறது இதெல்லாம் பரிகாரம் ஆகாது. நான் சொன்ன விஷயங்கள் தான் பரிகாரமாக மாறும். இந்த மாதிரி கன்ஜங்ஷன் சேர்க்காதீங்க. இன்னொரு விஷயத்த நான் கூடவே ஆட் பண்ணிடுறேன். மேட்ச் மேக்கிங் பண்ணும்போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ஒண்ணு செவ்வாய்க்கு சேர்க்கை இருந்தா செவ்வாய்க்கு சேர்க்கை சேர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டேன், சனி செவ்வாய் சேர்க்கையோட இணைக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். இன்னொன்னு, செவ்வாய் அந்த ஜாதகத்துல எங்க இருக்கோ அந்த இடத்துல கூட சேர்க்கிற ஜாதகத்துல கேதுவோ சனியோ இருக்கக்கூடாது.
ஒருத்தரோட ஜாதகத்துல மகரத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா, இல்ல ரிஷபத்துல செவ்வாய் இருக்குன்னா, அந்த இடத்துல சனியோ கேதுவோ இன்னொருத்தர் இணையக்கூடிய ஜாதகத்துல இருக்கக்கூடாது. ஒருத்தரோட ஜாதகத்துல கேது இருக்கிற இடத்துல இணைக்கக்கூடிய ஜாதகத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது, சனி இருக்கக்கூடாது. இந்த காம்பினேஷனை தவிர்த்துட்டீங்கன்னாலும் நிச்சயமாவே அந்த மேரேஜ் லைஃப் மேனேஜபிளா கட்டாயமா எடுத்துட்டு போக முடியும். பெரிய பாதிப்பை, பெரிய பெரிய பக்க விளைவு, பின்விளைவுகளை அது ஏற்படுத்தாது. இதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. இன்னொன்னு வேண்டாம், இப்போ ரொம்ப அதை பத்தி பேசணும்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இப்போதைக்கு நான் இந்த டாபிக் இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். உண்மையான செவ்வாய் தோஷம் என்ன, அது என்ன மாதிரி வேலை பண்ணும், அதுக்கு என்ன மாதிரி அமைப்புல தவிர்க்கணும், எப்ப மாங்கல்ய தோஷத்தை கொடுக்கும், கணவனையும் மனைவியும் இழக்கிற தோஷத்தை எப்ப கொடுக்கும் அப்படிங்கிற சிவியாரிட்டி பத்தின விஷயத்த பின்னால் உள்ள வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆல்ரெடி திருமணம் இந்த ஜாதகத்தில் இந்த அமைப்போடு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி மஞ்சக்கீர் இல்லாம இருந்தாலே போதுமானது. யாராவது ஒருத்தருக்கு வேலை விஷயமா டிராவல் டிரான்சிட் ஏற்பட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். பிளஸ் யாருக்கெல்லாம் மாங்கல்யம் ஏறதுக்காக கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது, மாங்கல்ய தானம் கொடுக்கறது, கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது, பிரிவினர் இருக்கிறவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது, நம்மளால உதவிகளை செய்யறது, இதெல்லாம் அதுக்கு ரெமடியா மாறும். தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். ASTRO BRINDHA again from Coimbatore. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.